கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லா பணக்கார மனிதர்களும் கெட்டவர்களா? அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் வெறுக்கிறாரா? எப்படிப்பட்ட பணக்காரர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்? வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஐஸ்வர்யவான்களே, கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டெறிந்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடே எதிர்த்து நிற்கவில்லை. இவ்வசனங்களை நாம் 2ஆக பிரித்து பார்க்கலாம். முதல் 3 வசனங்கள் இந்த பூமிக்குரிய செல்வங்களின் அழியும் தன்மையை குறித்து பேசுகிறது. தி பெரிஷிங் நேச்சர் ஆஃப் எர்த்லி வெல்த். 4-6 வசனங்கள் பணக்காரர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொதுவான 3 பாவங்கள். 3 common sins in the life of the rich people is dealt in verses 4-6. இப்போ இந்த வசனங்கள் போதிக்கும் சத்தியம் என்ன? கர்த்தர் எல்லா மனிதரையும் நியாயம் தீர்ப்பார். குறிப்பாக ஐஸ்வர்யவான்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை தான் 1ஆம் வசனத்திலே யாக்கோபு கூறுகிறார். ஒருவேளை 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பணக்காரங்க எல்லாரையும் கர்த்தர் கொடூரமாக நியாயம் தீர்க்க போகிறாருன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. ஏனென்றால் வேதத்திலும் கூட அநேக செல்வந்தர்கள், நல்ல மனிதர்கள் காணப்பட்டார்கள். பீலேமோன் ஒரு பணக்கார மனிதன், ஆனால் அவன் கர்த்தரையும் கர்த்தருடைய சபையும் நேசித்து அவருக்கு ஊழியம் செய்த ஒரு நல்ல மனிதனாக காணப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் கூட சில செல்வந்தமான ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் தேவைகளுக்காக அவருக்கு காணிக்கைகள் கொடுத்து உதவியதாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ நூலிலே வாசிக்கின்றோம். எப்படிப்பட்ட பணக்காரர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்? 2-3 வசனங்களிலே இந்த பூமியின் செல்வங்களின் நிலையற்ற தன்மையை உணராமல் அதற்காகவே வாழ்கின்ற ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா யாக்கோபு உயிருள்ள விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். உயிருள்ள விசுவாசம் பரலோக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும். ஆனால் உயிரற்ற ஒரு விசுவாசம், அதாவது ஒரு விசுவாசி கர்த்தரை அறியாமல் அவருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பான் என்றால் அவனுக்கு இந்த உலகத்தின் செல்வங்கள் தான் மேலானது. இந்த உலகத்தில் பெரிய வீடு வேணும், நிறைய நகை வேணும், நிறைய பணம் வேணும், அந்தஸ்து வேணும், செல்வாக்கு வேணும். இதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். இந்த 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் யாக்கோபு அந்த நாட்களிலே மனிதர்கள் ஆடைகளுக்காக அதிகம் செலவழித்தார்கள். ஆடம்பரமான உடைகளை உடுத்தினார்கள். 3ஆம் வசனத்தில் வெள்ளியும் பொன்னும் ஆபரணங்களுக்காக அதிகமாக அவர்கள் செலவழித்தார்கள். ஆனால் யாக்கோபு சொல்றதை பாருங்க, உங்களுடைய வஸ்திரங்கள் பொட்டெறிந்து போயின, உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது என்று அவர் கூறும்போது அவங்க எது முக்கியம்னு நினச்சி சேர்த்து வச்சாங்களோ அது எதுவுமே முக்கியமில்லை. அது எல்லாமே நிலையற்றது. அது அழிந்து போகின்ற ஒரு மாயையாக இருக்கிறது. அப்போது நாம் இந்த பூமிக்குரிய செல்வங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஒருவேளை நான் பெரிய பணக்காரனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் காசு தான்ப்பா முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வாழலாம். அதை தான் யாக்கோபு இங்கே கண்டிக்கிறார். அப்புறம் 4-6 வசனங்களிலே ஐஸ்வர்யவான்கள் செய்யும் 3 பொதுவான பாவங்கள். 4ஆம் வசனத்தில் அவர்களிடத்திலே வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கொடுப்பதில்லை. இப்போ ஒருத்தனுக்கு 500 ரூபாய் கூலி கொடுக்கணும்னா அவன் என்ன பண்ணுறது? அவனுடைய ஏழ்மையை, வறுமையை பயன்படுத்தி கொண்டு 250 ரூபா உனக்கு கொடுக்குறேன், இந்த வேலையை நீ செய். அவனுடைய வேலைக்கேற்ற கூலியை கொடுப்பதில்லை. 2வது பிரச்சனை, அவர்கள் சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். லாவிஷ் லிவிங். எங்கள் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை உணராமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொழுத்தவைகளே அடிக்கும் நாட்களில் வாழ்கிறது போல உங்களுடைய இருதயங்களை போஷிக்கிறீங்க. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 6ஆம் வசனத்திலே அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக, பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக நல்ல மனிதர்களை, சமுதாய அக்கறை கொண்ட மனிதர்களை, அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை அழித்து போடுகிறார்கள். ஏரோது அந்திப்பா எப்படி யோவான் ஸ்நானகன்
அவன் செய்த பாவங்களை குறித்து கண்டித்த போது அவனுடைய தலையை துண்டித்தானோ, அதே போல இன்றைக்கும் சமுதாயத்திலே இந்த பணக்கார மனிதர்களுக்கு எதிராக, அவர்கள் தவறாக செல்வத்தை சேர்ப்பதற்கு எதிராக கேள்வி எழுப்புகின்ற மனிதர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை ஆனதனால் அவைகளை நாம் முக்கியமாக கருதி அவைகளுக்காக நாம் வாழக்கூடாது. ரெண்டாவது, நாம் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நீதியாக நடத்த வேண்டும். ட்ரீட் வித் ஜஸ்டிஸ். அது எனக்கு கீழே ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க. இப்போ என்னுடைய வீட்டில் ஒரு சர்வன்ட் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய வேலைக்கேற்ற கூலியை சரியான நேரத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாக கொடுத்து அவங்கள நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். அதே போல் தேவைக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா, நான் ஒரு திருமணத்துக்கு போனால் அந்த திருமணத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஆடை உடுத்தி கொள்ளலாம், சபைக்கு போகிற மாதிரி ஒரு ஆடை உடுத்தி கொள்ளலாம், வெளியில் போகிற மாதிரி ஒரு ஆடை உடுத்தி கொள்ளலாம். கண்ணியமான உடைகளை உடுத்த வேண்டுமே தவிர, என்னுடைய ஆடைகள் மூலமாக நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பொழுதுமே இந்த பிராண்ட் க்ளோத்து தான் போடுவேன், இந்த கம்பெனி பொருட்களை தான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற எண்ணம் கொள்ளாமல், ஆடைங்கிறது நான் கண்ணியமாக பிற இடத்துல என்னை காண்பித்துக் கொள்வதற்காக என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அதே போல் நல்ல மனிதர்களை நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. நல்ல மனிதர்கள் நல்ல எண்ணத்தோடு செயல்படும் போது அவர்களுக்கு நாம் ஒத்துழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஐஸ்வர்யவான், அதாவது ஒரு பணக்காரன், இந்த பூமியின் செல்வங்களுக்காக வாழ்ந்து அதை சம்பாதிப்பதற்காக ஏழை எளிய மக்களை, நல்ல மனிதர்களை ஒடுக்குவானே என்றால் அவன் கடவுளால் நியாயம் தீர்க்கப்படுவான். ஆனால் அதுவே ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய செல்வத்தை கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, பிறர் நலனுக்காக பயன்படுத்துவானே என்றால் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். கடைசி நாளின் நியாய தீர்ப்பிலும் கூட கர்த்தர் அவனுக்கு ஏற்ற பலனை அளிப்பார். எனவே பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அதிக பணம் இருக்குதோ கொஞ்சம் பணம் இருக்கோ அது பொருட்டு கிடையாது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறோம், அதை குறித்து நாம் என்ன கணிப்பு வைத்திருக்கிறோம், அதுதான் முக்கியம். கர்த்தர் தாமே இந்த பூமியின் செல்வங்களின் தன்மையை புரிந்து கொண்டு அதை சரியான விதத்தில் சம்பாதிக்கவும், சரியான விதத்தில் செலவு செய்யவும், சரியான விதத்தில் பாதுகாக்கவும், அதே போல பரலோக பொக்கிஷங்களை நாடி பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கவும் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.